ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு இந்துஸ் கிச்சன். இன்றைக்கி மசால் வடை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மசால் வடை பண்ணுறதுக்கு கடலைப்பருப்பு எடுத்திருக்கேன். கடலைப்பருப்பை கழுவிட்டு ஒரு 3 to 4 hours வந்து ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். தண்ணியெலாம் இல்லாமல் சேர்த்துக்கோங்க. இப்போ கடலைப்பருப்பெல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ இதில் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம். ரெண்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். ரெண்டு பல் பூண்டு சேர்த்துக்கலாம். ஒரு துண்டு இஞ்சி இந்த மாதிரி தோல் சீவிட்டு சேர்த்துக்கோங்க. இப்போ இதுக்கு தேவையான அளவு உப்பு, இந்த வடைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையுமே நம்ம தண்ணி விடாமல் கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதில் ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்திருக்கேன். 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி எடுத்திருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை எடுத்திருக்கேன். இது எல்லாத்தையுமே இந்த மாவோடு சேர்ந்து நம்ம பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இந்த மாவோடு சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ ஒரு கடாயில் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் வந்து சூடாகட்டும். இதை வந்து பருப்பு வடைன்னு சொல்லுவாங்க, மசால் வடைன்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு ஊரில் இதை வந்து ஒவ்வொரு பேர் சொல்லுவாங்க. இப்போ இதை மாவை நல்லா கையில் உருட்டிட்டு இந்த மாதிரி நடுவில் அந்த கையை வச்சு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நல்லா அந்த ஷேப் வந்து வந்துடும். கடையில் போடுற மாதிரியே இருக்கும். இப்போ எண்ணெயில் போட்டுக்கலாம். இன்னும் கொஞ்சம் மாவை இந்த மாதிரி உருட்டி கையில் வந்து வச்சு நம்ம நடுவில் கையை வச்சு ப்ரெஸ் பண்ணணும். இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிங்கனாலே நம்ம கடையில் வடை போடுவாங்களோ அந்த ஷேப்பில் வந்து நமக்கு வந்து கிடச்சிரும். இப்போ இதையும் எண்ணெயில் போட்டுக்கலாம். இப்படி ஒவ்வொரு வடையும் இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போ எல்லா வடையுமே போட்டாச்சு. வேகட்டும். நல்லா வந்து 2 பக்கமே வேக விட்டு எடுங்க. ஒரு பக்கம் வெந்தோடனே அடுத்த பக்கம் திருப்பி போடுங்க. இந்த மாவு அரைக்கும்போது தண்ணி விடாமல் இந்த மாதிரி ஒன்றும் பாதியமாக அரைச்சிக்கோங்க. அப்போ தான் வந்து நல்லாயிருக்கும். அவ்வளோதாங்க, வடை வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இந்த வடையெல்லாம் எடுத்துக்கலாம். ரெண்டு பக்கம் வெந்தோடனே இந்த வடையெல்லாம் எடுத்துக்கலாம். வந்து அடுத்த பேட்ச் வந்து போட்டாச்சு. இதே மாதிரி 2 பக்கமே நல்லா வேக விட்டு எடுத்தோன்னா நமக்கு மசால் வடை வந்து ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா கடையில் போடுற மாதிரியே வந்து நமக்கு கிறிஸ்பியாக வடை வந்து அந்த கலர் கூட பாருங்கள் அதே மாதிரி நமக்கு கிடச்சிருச்சு. நீங்களும் இதே மாதிரி வீட்டில் செஞ்சு பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.